அரசியலுக்கு வந்து முதல் முறையா அப்பா ராமதாஸ் இல்லாம அன்புமணி தேர்தலை சந்திக்க போறாரு. இதுல ஜெயிக்க 100 நாள் வேலை திட்டத்தை டார்கெட்டா வச்சிருக்காராம். அரசியல்ல ஒரு தலைவராகவும் அப்பாவுக்கு அரசியல்ல வெற்றி பெற்ற மகனாவும் நிரூபிக்கிற கட்டாயத்துல இருக்காரு அன்புமணி. எதிர்கட்சி கூட்டணி தான் முடிவான நிலையில வட மாவட்டங்கள்ல பாமக செல்வாக்கான 60 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்க 100 நாள் தங்கி இருந்து கைவிட்டு போன செல்வாக்க மீட்கணும்னு கட்சிக்காரங்களுக்கு கட்டளை போட்டிருக்காராம் அன்புமணி. எந்த கூட்டணிக்கு போனாலும் தான் தேர்ந்தெடுக்கிற 60 தொகுதிகளுக்குள்ள இருக்கிற தொகுதிகளை கேட்டு வாங்கணுங்கிற முடிவுல இருக்காராம் அன்புமணி. 60 தொகுதிகளோட முதல் கட்ட ரிப்போர்ட் பொங்கலுக்கு முன்னால கொடுக்க சொல்லி இருக்காராம். இந்த தொகுதிகள்ல பூத் கமிட்டிகளை முதல்ல உறுதி செய்யணும். நிர்வாகிகள் இல்லன்னா அங்க இளைஞர்களை போடணும். எந்த நேரத்திலையும் நேரடியா தான் கிட்ட பேசலாம். தேவைப்பட்டா தொகுதிகளுக்கு எந்த நேரத்திலையும் வந்து வேலை செய்ய தானும் தயாரா இருக்கேன். பனையூர்ல நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல பாட்டாளிகளுக்கு பூஸ்ட் ஏத்தி அனுப்பி இருக்காரா அன்புமணி.